அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம ஒரு சிலர் கூட நெருங்கி பழகுனாலும், அவங்களோட தேவைகள நம்ம செஞ்சு முடிச்சாலும், அவங்க நம்மள வந்து ஒரு தேவைக்கான ஒரு பொருளா தான் பார்க்குறாங்களே தவிர, அத தாண்டி நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு. அதில நமக்கு ஒரு இடம் குடுத்துருக்காங்கிறத அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறதில்ல. நான் நெறைய இடத்துல இந்த விஷயத்த பார்த்துருக்கேன். என்னோட தேவைக்காகவோ, என்னோட என்ன சொல்றது? எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, அத வந்து யாரும் பாதர் பண்ணிக்கிறதில்ல. பட் என்னோட தேவையும், என்னோட நீட தாண்டி எனக்கு ஒரு ஆசை இருக்குங்கிறதையும் அவங்க யோசிக்கல. ஆனா அவங்களோட தேவை, அவங்களோட நீடு, அவங்களுக்கு ஒரு பொருளு தேவைங்கிற பட்சத்தில என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றப்ப, "நீ முட்டாளா இருந்தியா?" அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த டைம்ல அந்த வேலை செஞ்சா கூட அவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்களான்னு செஞ்சு, செஞ்சு ஒவ்வொரு வேலையும் பார்த்து, பார்த்து இப்ப வரைக்கும் அவங்கள வந்து நம்ம என்ன வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேலைக்காரங்க ரேஞ்சுல தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்ப கால் பண்ணி கூப்பிட்டாலோ, இல்ல நேர்ல கூப்பிட்டாலோ வந்து பண்ணிடுவான். அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்கன்றது தெரியும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது மேக்ஸிமம் நான் வந்து நெறைய இடங்கள்ல உறவுகள்ல தான் நம்ம இந்த மாரி பார்த்துருப்போம். ஆனா, இப்ப பழகுற சமூகத்துல கூட நெறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. எப்படின்னா 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாலோ, இல்ல ரெகுலரா பார்க்கலினாலோ எப்பயுமே பண்ண மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அது எந்த செகண்டா இருந்தாலும் யோசிக்காம கால் பண்ணிடுவாங்க. நம்ப அந்த டைம்ல நம்மளோட இது என்ன சொல்றதுன்னா, இந்த வேலைய செஞ்சுட்டா கூட ஓகேவா நெனப்பாங்க. இதுக்கு மேலயாவது அவங்க மாறிடுவாங்கன்னு நெனச்சு நம்ம அந்த வேலைய செய்வோம். பட் அவங்க அப்படி மாறுறதில்ல. எனி ஒரு டைம் எப்ப டைம் கிடைச்சாலும் அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்களே தவிர, மறுபடியும் அடுத்த தேவை எப்போ வருமோ அப்பதான் நம்மள கூப்புடுறாங்க. ஸோ இந்த உலகத்தில அந்த மாரி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட கேட்குற உதவியில நம்மளால முடிஞ்ச உதவி நமக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அப்படின்னு நெனச்சு நீங்க உதவி பண்ணுங்க. ஏன்னா, தேவைக்கு மட்டும் வாழ்ற உலகம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உதவி பண்ணணும்னு. அதுக்காக உதவி மட்டுமே செஞ்சுட்டு இருந்தா, நம்மள வந்து நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்றத தாண்டி நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ப வந்து பண்ணணுன்ற பட்சத்தில, நமக்கு செய்ற உதவிகளோ, நமக்கு திரும்ப கிடைக்கும்னு நெனைக்கிற உதவிகளோ செய்யுங்க. அதுக்காக நீங்க வந்து பொண்ணையோ, இல்ல ஒரு பணமாவோ, ஒரு பொருளாவோ குடுக்குற உதவியெல்லாம் வந்து நான் உதவின்னு கேட்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க வட்டாரத்தில, நம்ம படிக்கிற வட்டாரத்தில, இல்ல நம்ம வேலை செய்ற இடத்துல நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நமக்கு ஒரு நாள் தேவைக்கு பண்ணுவான்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நம்மள வேலைக்காரங்கள மட்டுமா வச்சிருக்கணும்னு நெனைக்கிறவங்க கிட்ட நீங்க எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அவங்களால ஒரு பெனிஃபிட் நமக்கும், நம்மளால ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கணும். அது வேலை செய்ற இடத்துலயும் சொந்தக்காரங்ககிட்டயும் இருக்கணும். பட் நீங்க எப்பயும் போல இண்டிவிஜுவலா ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சில இருக்கவங்க, கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேங்க் யூ.